கடந்த காலத்தில் வரைந்த இந்த சித்திரத்தில் ஏதோ ஒரு முத்திரை பதிந்துள்ளது. ஆம், நினைவுகள் மலராதா என்ற ஏக்கத்தோடு, நிறைவேறாத நினைவுகளோடு, காலங்கள் ஓடுது சோகத்தோடு. சரி, நாம் என்னவென்று பார்ப்போம் ஆவலோடு. அப்பாவுக்கு டூட்டி நேரமாச்சு. நீ செருமிதை கூப்பிட்டு பசல வந்துடுறீங்களா? வாடி. அங்கேயே நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். வந்துட்டே இருக்கேன். பக்கத்துல வந்துட்டு அங்கேயே போயிடாத. போக மட்டும் போற வேகத்துல தெரியாம அடிச்சிட்டேன். சாரிங்க. வேணும்னே அடிச்சிட்டு இப்ப சாரி சொல்லி தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா? ஸ்ரீமதி பஸ்ஸுக்கு லேட் ஆச்சு வா. அதான் சாரி சொல்லிட்டேன். ஸ்ரீமதின்னு இருக்கு. யாரா இருக்கும்? நம்ம இடிச்ச பொண்ணா இருக்குமோ? அந்த பொண்ணு வேற ஸ்ரீமதி வாங்க கூப்பிட்டுச்சு. சரி, நாளைக்கு இதே இடத்துல நிற்போம். அந்த பொண்ணு வந்தா கொடுத்துடலாம். என்னடா ஃபோன் பண்ணியிருந்த? சும்மா தான்டா கால் பண்ணேன். சரி வா, பார்க் பக்கம் போவா. சரி சரி. நல்லா மிதிடா. நல்லாதான் மிதிய. ஒரு எக்ஸல ஸ்டார்ட் பண்ண இவ்வளவு நேரமா? அப்படி நல்லா மிதி. அப்படிதான்டா. போட 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 போட. ஏடா அவன் என்னென்னமோ வண்டி ஓட்டுறான். நீ தக்குனூண்டு வண்டி ஓட்ட இப்படி பயப்படுறியடா. பார்த்து பார்த்து பொறுமை. வண்டி சைடுல இருக்கு, தள்ளி நான் தள்ளி விடுறேன். அச்சோ, எங்க என் செருப்பு? 300 ரூபாடா டேய் செருப்பு. தள்ளு மச்சான். தள்ளு ஏத்திரு. பரவாயில்லடா, இருக்கட்டும்டா. டேய் இறங்கு. டீ கடையில தண்ணி இருக்கு, எடுத்து கழுவிட்டு வா. அண்ணே 2 டீ. ஐயோ அம்மா, என்னடா விழுந்துட்ட? பார்த்து உட்கார வேணாமாடா? சேர்ல உட்கார்றா. பார்த்து. ஐயோ, தசைப்பிடிப்பு சுழுக்காத இருக்கு. நமக்கு தெரிஞ்ச வைத்தியர் ஒரு ஆள் இருக்காரு, கால் பண்ணி வர சொல்றேன். வாடா போவா. ஏண்டா வலியில துடிச்சிட்டு இருக்க, நீ என்னடா சிரிச்சிட்டு இருக்க? உன்னை நினைச்சேன், சிரிச்சேன். நான் வலியில துடிக்கிறது உனக்கு சிரிப்பா இருக்கா? வாடா. வலிக்குது. ஐயோ பைத்தியம். டேய் பைத்தியமாம்டா சொன்ன. ஐயோ அம்மா. ஐயோ. தெய்வமே, காட்டுங்க உங்க காலை. நீங்க இடிச்சதுல என் இடுப்பு வலி சரியாயிருச்சு தெய்வமே. நீங்க நல்லா இருக்கணும். அந்த பயம் இருக்கட்டும். எங்க நேத்து நடந்ததுக்கு இன்னைக்கு சண்டை போட வந்திருக்கீங்களா? நீங்க தப்பா நினைச்சிட்டு பேசுறீங்க. உங்க பேரு ஸ்ரீமதியா? ஆமா. என் பேரு எதுக்கு கேக்குறீங்க? நீங்க மோதிரம் போட்டிருந்தீங்களா? அது என் கை விரலுக்கு லூஸா இருந்துச்சு, இப்ப காணோம். கஷ்டமா இருக்கு. நேத்து உங்க கையில இருந்து புக்கு விழும்போது மோதிரமும் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓ மை காட். அதை எடுத்து நேத்து உங்க கையில கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க போயிட்டீங்க.
அதான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நின்று கொடுக்கலான்னு. கோவத்துல உங்களை திட்டிட்டேங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டுங்க, இதனால என்ன இருக்கு. ஒரு 10 ரூபா இந்த காலத்துல கீழே கிடந்தா கூட அதை எடுத்தவங்க தெரியாம எப்படி வச்சுக்கலாம்னு தான் யோசிப்பாங்க. ஆனா உங்களை திட்டினது கூட மனசுல எடுத்துக்காம என்னோட பொருளை எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டுங்க, இதுல என்னங்க. இந்தாங்க உங்க மோதிரம். பஸ் வந்துருச்சு வா. தேங்க்ஸ் யுவர் சரிங்க. கிரேட். ஏய் பல்லவி, இங்க வாடி. ஐயோ எங்க மாமாடி. எங்க? அதோ அவங்க தான் எங்க சதீஷ் மாமா. மாமா என்ன காலேஜ் போய் இங்கே சுற்றிட்டு திரியிற? காலேஜ் ஸ்டடி லீவ் விட்டாங்க, அதான் பார்க்க சும்மா சுற்றி பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் மாமா. அதனால தான் சுற்றிட்டு திரியிறியா? அப்புறம் நான் சொல்கிறத ஒன்று கேட்பியா? என்ன சொன்னாலும் கேட்குறேன் மாமா, வீட்டில் மட்டும் சொல்லிடாதீங்க மாமா. மாப்பிள்ள, எங்கள் அத்தை பொண்ணு கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துடுறேன். சரிடா, ஓகே. இங்கே உட்காரு. வாடி போவோம். இன்னைக்கு காலேஜ் இல்லையா? அடுத்த வாரம் எங்க காலேஜ்ல ஆண்டு விழா நடக்குது. அதனால அடுத்த வாரம் எக்ஸாம் முடிஞ்சுன்னா காலேஜ் முடிஞ்சு, அவ்வளவுதான். அதனால இந்த பக்கம் வந்தீங்களா? ஆமா. நாளைக்கு காலேஜில் ஆண்டு விழாவா? ஆமா. நானும் உங்கள் காலேஜில் தான் படித்தேன். ஓ அப்படியா? காலேஜ் ஆண்டு விழால நான் தான் வரவேற்புல பரதநாட்டியம் ஆடுறேன். ஓ, நாட்டியெல்லாம் நல்லா ஆடுவீங்களா? ஆடுவேனே. அப்போது நான் உங்களை பார்க்க கண்டிப்பாக வருவேன். என்ன பார்க்க வருவீங்களா? இல்லை, நிகழ்ச்சி பார்க்க. அப்ப என்ன பார்க்க வர மாட்டீங்க? உங்களை பார்க்கவும் வருவேன். என்ன பல்லவி, காலேஜ் போய் இங்கே சுற்றிட்டு திரியிற? அவள் தான் இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, வா பார்ட்டிக்கு போகலான்னு கூப்பிட்டா. அதனால வந்துட்டியா? காலேஜில் ஆண்டு விழா நடக்குது, இப்போ லீவு கிடைச்சதுனால வந்துட்டேன். அப்போ நான் வீட்டில் சொல்லாமல் இருக்கேன்னா நான் கூப்பிட்ற நேரத்துக்கு வருவியா? சரி. அப்போ நான் கிஸ் தருவியா? போங்கள். எல்லா விஷயம் தனியாக படி போய் பேசிட்டு வரேன். பின்ன என்னடா, வீட்டில் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, படிக்காமல் காலேஜுக்கு போகாமல் சுற்றி திட்டுறீரா? அதனால் உங்கள் முன்னாடி கண்டிஷன் போட முடியாதுன்னு வெளியே போய் நான் திட்டு வரேன். வாங்க போலாம். அக்கா ஒரு லேஸ். இன்னைக்கு பார்க் போலாமா? சரி, இப்போ வர. ஆண்டு விழால உன் நாட்டியம் நல்லா இருந்துச்சு. அப்படியா? ஆமா. ஆமா, இன்னைக்கு மேடையில பெரிய போட்டோ மாதிரி பிரின்சிபால் சார் கிட்ட கொடுத்தீங்க, அது என்ன? அதுவா, முன்னாள் மாணவங்கிற முறையில் காலேஜ் அப்படியே வரைஞ்சு கிஃப்ட் கொடுத்தேன். படம் நல்லா ஓ, வரைவீங்களா? நல்லா வரைவேனே. அப்போ என்ன வரைஞ்சு தரீங்களா? ஓ, வரைகிறேன். உன் பேக்ல இருந்து பேப்பர் எடு. பார்த்து மெதுவா மெதுவா கொடு. ஏதாவது ஒரு போஸ்ட் கொடு.
என்ன கையை மடக்கி வித்த காட்டுறியா? அசையாது, அப்படியே இரு, அப்படியே இரு. நான் வரைஞ்சதுக்கு அப்புறம் பாரு. இது என்ன கை 2 ஹார்ட் சிம்பிள் மாதிரி? அதுவா, இந்த இதய வடிவ சித்திரத்தில் இந்த பெண் சித்திரம் உடைந்து. அப்படியா? ஆம், என் இதயத்தில் நுழைந்த சித்திரமே நாம் படைப்போம் ஒரு சரித்திரம். நான் வீட்டுக்கு போகணும் சீக்கிரமே. இது என்ன அவசரம்? ஓவியருக்கு என்ன கவிதையோ? பார்த்துட்டே இருந்தா கவிதையா கொட்டுது. காதல் பைத்தியம், எழுந்திரு. ஸ்ரீமதி, சொல்லுடா. நீ பார்க் போலாமா? போலாம்டா. சரி, ஓகே. சரிடா. சரி, நீ கிளம்பு, நான் வரேன். என் கனவெல்லாம் உன்னதான் நினைச்சிட்டு, என் நினப்பெல்லாம் உன்னை சுத்தி சுத்தி தான் வந்துட்டு. தூக்கம் இல்லாம என்ன நினைச்சு உருகி போயிட்டேன்னு சொல்ல வரீங்களா? ஐஸ் குச்சி மாதிரி உருகிட்டேன். என்ன கையில இருக்கிற ஐஸ் குச்சி மாதிரியா? ஐயோ, ஐஸ் உருகிடுச்சு. கிளம்பலாமா? நமக்காக வர்ற பொண்ணு நமக்காக எல்லாத்தையும் மாத்திக்கிறோம். ஆனா நம்ம அந்த பொண்ணுக்காக எதையுமே மாத்துறதில்ல. அப்படியா? புரியுற மாதிரி சொல்டா. பொண்டாட்டியா வர பொண்ணு அவங்க அம்மா, அவங்க அப்பா, ஃப்ரெண்ட்ஸு, கூட பிறந்தவங்க, அவங்க ஆசை, இப்படி எல்லாத்தையும் இழந்துட்டு வராங்க. அந்த வீட்டில் இருக்கிற புருஷனுக்காகவும் வீட்டுக்காகவும் இழந்துடுறாங்க. அது மட்டுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா பேரை முன்னாடி வச்சுக்கிறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அதுவும் இல்லை. ஆமாம், ஆமாம், பொண்ணுங்க இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் இழந்துருவாங்க. ஆனால் பசங்க எதையுமே இழக்கிறது இல்லை. ஆனாலும் உன்னை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படியா? என் அப்பா அம்மா அப்புறம் எனக்காக பாசமாக இருக்க போகிறது நீ மட்டும்தான். போலாமா? இல்லை, நேற்று நான் கட்டடிச்சிட்டு வந்தேன். இன்னைக்கு என்னால் வர முடியாது. சரி, நாம் எப்பயும் சந்திக்கிற இடத்துல போய் வெயிட் பண்ணுறேன். நீ காலேஜ் முடிச்சுட்டு வந்துடுறியா? சரி, வரேன். சரி, ஓகே. டேய், என்னடா அந்த பக்கம்? இவளுக்கு எனக்கு கல்யாணம், படிப்பு முடிஞ்ச பிறகு அதனால ஐஸ்கிரீம் கேட்டா, அதான் இந்த பக்கம் வந்தேன். ஏமா அப்படியா? இல்ல, ஆமாமா. ஐஸ்கிரீம் சாப்பிட்டியாமா? அப்ப நீங்க இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏய், இல்லடா மச்சான், நீ இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். வேலை கிடைச்சோன்னு நீ வாங்கி கொடு. இருடி. இந்தப்பா. சரி, இருடா, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்குமோ? ரொம்ப பிடிக்கும். அவகிட்ட நான் லவ் பண்றேங்கிறத சொல்லிடாதீங்க. சரி. ஓஹோ, இவளை பார்க்க தான் முன்னாலேயே இங்கே வந்திருக்க. நல்ல வேலை, இவளை லவ் பண்ணுறதை பார்க்காம இருந்திருந்தா உன்னை நம்பி நான் ஏமாந்துருப்பேன். நீ இங்கேயே சாயந்தரம் வரை எனக்காக காத்துட்டு, நான் போகிறேன்.
சரிடா கிளம்பிட்டோம். சரிடா, ஓகே. டைம் ஆச்சு, போயிட்டு வரோம். சரி, Bye. போயிட்டு வாங்க, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். சரி, நடப்போம். எடுக்க மாட்டான். எடு. அஞ்சு மணி ஆச்சு. நம்ம போவோம். ஸ்ரீமதி நில்லு. உன்னைத்தான். உனக்காக எதுவுமே சாப்பிடாம தனியாக 5 மணி வரை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ ஏன் வரவே இல்லை? எதுவுமே சாப்பிடாம உட்காந்துருந்தியா? ஆமாம், தனியாக தான் இருந்தேன். நீ பொய் சொல்ற. நீயும் அவனும் தனியா உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டதையும் நான் பார்த்தேன். நம்ம லவ் பண்ற ஸ்ரீமதி கிட்ட சொல்லாதுன்னு சொன்னதையும் கேட்டேன். அது பார்க்காத பேசாத போய். ஸ்ரீமதி நில்லு. எனக்கு சென்னையில் வேலை கிடச்சிருக்கு. நான் போயிட்டு பல்லவி என்ன சொன்னான்னு சொல்கிறேன். ப்ளீஸ். ஸ்ரீமதி, ஸ்ரீமதி, ஸ்ரீ, ஏய் வாடி வாடி, நல்லா நல்லா இருக்கியா? இருக்குப்பா. நல்லா இருக்கீங்களாப்பா? சாப்பிட்டீங்களாப்பா? உள்ள வாங்கப்பா. வேற இடத்துல பத்திரிக்கை வைக்க போகணும்ப்பா. சரி, எடுத்துட்டு வரேங்கப்பா. உனக்கு எப்பப்பா கல்யாணம் ஆச்சு? சொல்லவே இல்லை. ஓ அதுவா, எங்க மாமாவோட தம்பி ஆர்மியில இருந்தாங்க. அவங்க ஊருக்கு வந்தப்ப என் ஜாதகத்தையும் அவங்க ஜாதகத்தையும் வச்சு ஜோசியருக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா 1 மாசத்துல கல்யாணம் வைக்கல, இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போயிடும்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் சீக்கிரமா முடிச்சிட்டாங்க. ஓகேடி. இருடி, டீ போட்டு கொண்டு வரேன். இல்லடி, இப்பதான் நானும் அப்பா ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தோம். ஆமா, நீ சதீஷ் மதியழகன் எல்லாரும் க்ளோஸ் ஃப்ரெண்டா தானே இருந்தீங்க. நீ தான் மதியழகனை கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைச்சேன். இல்லடி, சதீஷும் மதியாளவனும் தான் ஃப்ரெண்டு. சதீஷ் சொந்தக்கார பையன். சின்ன வயசுல இருந்தே அவருக்கு நானு, எனக்கு அவருன்னு முடிவாயிருச்சு. இப்ப அது நிறைவேற போகுதுடி. ஆமா, மதியழகன் அவன் ஃப்ரெண்டு இப்ப எங்க இருக்காரு? மதியழகன் சென்னைக்கு ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போனான். அப்படியே செலக்ட் ஆயிட்டான். அப்படியே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டான். உங்ககிட்ட சொல்ல சொன்னா, நான் தான் சொல்லல, மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்க பேசவே இல்லையா? இல்ல, அதுக்கப்புறம் ஃபோன் போட்டா சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஃபோன் நம்பர் மாத்திட்டான். எப்போ ஃபோன் போட்டாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இனி அவனா கூப்பிட்டாதான். ஓ அப்படியா? சரிடி, நாங்க கிளம்புறோம். ஃபேமிலியோட என் கல்யாணத்துக்கு வந்துரு. சரிடி. பத்திரிக்கை கொடுங்க. நீ கண்டிப்பா வந்துருப்பா. வந்துருடி. மதிய நம்ம தப்பா நினைச்சிட்டோமே. சாக்லேட் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, வாங்கக்கூடாது. சாக்லேட்டை வாங்கக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. இவ கோபமும் பிடிவாதமும் ஒன்றும் மாறவே இல்லை. இங்க பாரு, இங்க பாரு. பிஸ்கெட் எடுங்க. எந்த பிஸ்கெட்? இந்தாங்க. இல்லைங்க, பரவாயில்ல.
இல்லைங்க பரவாயில்ல. பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் இறங்கி வந்துட்டான், இனி பேசலாம். இதோ அங்க பாரு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க ஆகலை. உங்களை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழலாம் நினச்சி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் பணம் சம்பாரிச்சிட்டு வந்த எனக்கு, ஆனால் உங்களை இப்போ பார்த்ததும் நான் அதிர்ச்சி ஆகிட்டேன். இப்படி ஒரு ஏமாற்றத்தை எதிர்பார்க்கல. நான் ஒரு பொண்ணுங்கிறனால சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்க அம்மாவோட தம்பிக்கு. உங்கள் வீட்டுக்காரங்க அவரு ராணுவத்துல வேலை பார்க்குறாங்க. பையன் பேர் மதியலம். நான் உங்களை தப்பா நினைச்சு என் வாழ்க்கையில மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. என்னால் உன்னை மறக்க முடியாது. நான் இன்னொருத்தருடைய மனைவி, என்னை மறந்துடுங்க. இங்க பாரு பிஸ்கெட் பிஸ்கெட். புரியுது. நீங்க ஒரு நல்ல பொண்ணா பார்த்து தயவு செஞ்சு எனக்காக கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்னை பிரிஞ்சு வேறொரு பொண்ணோட என்னால் வாழ முடியாது. என்னோட வாழ்க்கை துணை சித்திரத்தில் வரைஞ்ச ஸ்ரீமதின்ற பொண்ணோட தான், மிஸ்ஸஸ் ஸ்ரீமதி இல்லை. அண்ணா அண்ணா நிப்பாட்டுங்க அண்ணா. மனதுக்கு பிடித்தவர்கள் பிரிந்து வாழ முடியும், ஆனால் ஒருபோதும் மறந்து வாழ முடியாது. ஆம், இவனை பொறுத்தவரை கண் விழித்ததும் கலைந்து போகும் கனவல்ல காதல். கண் மூடும் வரை தொடர்ந்து வரும் உறவுதான் காதல். இந்த சித்திரப்பெண் மீதுள்ள காதல் இவன் கண் மூடும் வரை